வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க திமுக அரசு? வெல்லும் தமிழ் பெண்கள் வந்து அம்மா உருவாக்குறது அம்மா தான் தகுதியானவங்களுடைய இவங்க சொல்கிறது வெக்கப்பண்ணது. அவனுக்கு ஒரு நார்த் இந்தியன் பையனை வெட்டி சிரிச்சின்னு வெட்டுறான். ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு 2 அடியை கோத்தில் ஒரு அடி அடிச்சுடுவான், 2வது அடியாக நிறுத்திக்குவான். இவன் வெட்டுறானுங்கெல்லாம் இல்லை போதை, கஞ்சா, மது, மாத்திரைங்க. இவன் எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு மனசாட்சியோ உடல் உணர்வுகளோ இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு நம்ம கையில் தானே போலீஸுக்கு நமக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இருக்குது போட்டு விடுவாங்கடா. யாராவது சும்மா மேக்கப் போடணும் சுற்றிக்கிது, அதை முன்னாடி 4 கேமரா, பின்னாடி 4 கேமரா, சைடில் 4 கேமரா வச்சுன்னு அவங்க ஃபோக்கஸ் காட்ட தான் நேரங்கமாக்குது வழி. எந்த பொங்கல் தொகுப்புக்கு என்னன்னு கேட்டால் ரகசியம்னு சொல்கிறாங்களா? வெக்கமே கிடையாதுங்க உங்களுக்கு. சூடு சுரட மனசாட்சிலாம் கிடையாது உங்களுக்கு. என்ன ரகசியம்? நீ கொடுக்க போகிறது மக்கள் கொடுக்க போகிற, இல்லை தனியாக கொண்டு கவரில் போட்டு வீட்டில் கொண்டு போட்டு போயிருப்பீங்க. புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் திரும்பவும் தொடங்கியிருக்காங்க. எடப்பாடியாருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? உள்ள கால் வைக்கும் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆரவாரமாக பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க, கட்சிக்காரங்க வராங்க, அவ்வளோ ஆரவாரமாக வராங்க. அவரை பார்த்துட்டா போதும், அவர் பேச்சு கேட்டால் போதும், அவ்வளோ வராங்க. புடனையில் அடிப்பான்னுவான், அந்த மாதிரி வார்த்தை ஒரு சிஎம் பேசுகிறாரு மதுரையில். அவன் புடனையிலே அடித்து துரத்துவாங்க அப்படின்றான். புடனைன்றது கழுத்தில் அடிக்கிறது, எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மென்டலாகி பேசுகிறாரு. எங்கள் பொதுச் செயலாளர் டூரை பார்த்து ஆளுக்கு மிரண்டு போயிட்டாங்க. அந்த செங்கோட்டையன் வேறு சொல்லியிருக்காரு, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும், தாவேக்காக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியும், அப்போது தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. செங்கோட்டை என்ன ஆளுங்களுக்கு தெரியாதாங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரு கட்சி. அது அந்த ஆள் அதிமுக ஊரில் ரத்தன்றாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஆள் அங்கே கேவலமான பெரியவங்க. அந்த ஆள் போய் அங்கே நீ உட்காந்து என்ன சொல்கிறாரு, இவர் பேர் எவனை கேட்பானாங்க. அங்கே ஒரு ஆதவாஜினா ஒருத்தன், அவனுக்கு என்ன தெரியும்? அது அதிமுக பற்றி அவனுக்குலாம் தெரியுமா? எதாவது அதிமுகவை செமிஃபைனல்லே வின் பண்ணிட்டோம். அதாவது செமிஃபைனல் அவன்லாம் ஒரு மனுஷன், அவங்க அரசியல் வந்து அவன் தகுதியான ஆளுங்க. இவன் மாதிரி நேற்று ஓடியாத ஸ்டேஜில் நின்று அங்கே 40 பேர் செத்தானே இறங்கி ஓடுற ஆள் கிடையாது எங்கள் அதிமுக பொதுச்செயலாளர். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஏ அர்ஜுனன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர், தென் சென்னை வடக்கு மேற்கு. வணக்கம் சார். வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இப்போ வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்போ வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க திமுக அரசு? வெல்லும் தமிழ் பெண்கள் என்று சொல்கிறதுக்கு அவன் வெக்கப்படணும். வெல்லும் தமிழ் பெண்கள் உருவாக்கண்டே புரட்சி தலைவி அம்மா தான். தமிழ் பெண்களை வெற்றி நாட்ட வச்சது அம்மா தான். அம்மா பெண்களுக்கு வந்து எல்லா சலுகையும் பண்ணாங்க. காவல்துறையில் கமாண்டோ போர்ஸ் கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையை போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ரைடு தனியாக ஜிபே கொடுத்தாங்க, வண்டிகளே கொடுத்தாங்க. அது இல்லை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இடம் கொடுத்தாங்க. அப்புறம் காலேஜ் கல்லூரி படிக்க பெண்களுக்கெல்லாம் வந்து நேப்கின் கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்து அந்த பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு தாய்மார் இல்லைங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே அதில் இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு வந்து ஃபீடிங் சென்டர் தனியாக உருவாக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ வேலை செய்கிற பெண்களுக்கு வந்து அவங்க ஸ்கூட்டி, அதுக்கு மானியம் கொடுத்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் என்னென்னமோ பெண்களுக்கு வந்து என்னென்ன நெசசிட்டி வேணுமோ அதுக்கு பூரா பண்ணி கொடுத்தாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் வந்து அம்மா உருவாக்குனது அம்மா தான் தகுதியானவங்களோடைய இவங்க சொல்கிறது வெக்கப்பண்ணது. வெல்லும் தமிழ் பெண்ணு கனிமொழி சொல்லுது, நம்ம தலைமை தாங்குது. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இளம் விதவைகள் இளம் விதவை உருவாகிட்டு சொல்லுது. இந்த கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் எல்லாமே விதையாக போகிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? எப்படி சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, நாளுக்கு நாளும் போதை கஞ்சா கலாச்சாரம், சாராய கடைங்க அங்கங்கே சேர்க்குறான், அவன் வெட்டுறான், குத்துறான், எத்தனை பேர் சாப்பிட்றான். எங்கே பார்த்தாலும் அடிதடி. எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. சேர் சொல்லி 9th படிக்கிற பொண்ணு சயின்ஸ் எல்லாம் ஒரு 9-8 வருஷங்க உட்காந்துட்டு கிளாஸ் ரூமில் குடிக்கிறாங்க. இது என்ன கலாச்சாரம் இல்லாது? இவங்க வெல்லும் பெண்களா? இவங்க வெல்லும் உருவாக்குறாங்களா? கனிமொழி வெல்லும் பெண்களை பற்றி பேசுகிறது தகுதியே கிடையாதுங்க. வெக்கப்பண்ணும். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அந்த அரசையும் வெக்கப்பண்ணும் வெல்லும் தமிழ் சொல்கிறதுக்கு. வெல்லும் தமிழ் பெண் சொல்கிறது ஒரே ஒரு தகுதி உடைய வந்து அம்மா தான். அம்மாவுக்கு வந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் எல்லாமே பண்ணார். எந்த கவர்மெண்ட் வந்து இப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் எதனா பண்ண முடிஞ்சதா? இவங்க நிறுத்திட்டாங்களா 5 வருஷமாக? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 50,000 பணம்,
ஒரு சவரன் இது கூட தங்கம் கொடுத்தாங்க. அது இல்லாத படிக்காத 10ஆம் வருஷம் படிக்கிறவங்களுக்கு வந்து 25,000 பணம், அரை சவரன் தங்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணாங்களா இவங்க? அப்போ வெல்லும் பெண்களை வந்து எங்கே பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்க? அது அம்மா தான் வெல்லும் பெண்கள். இதே வந்து கனிமொழி ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அவர் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் பேச போச்சு இதில் விருகம்பாக்கத்தில். அங்கே ஒரு காவல்துறை சகோதரியை வந்து திமுக வந்து அவங்க தகாத செயல் பண்ணுறான். அந்த அம்மா உண்மையிலே வெல்லும் தமிழ் பெண்ணு தான் அது. அது போய் அதே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு லீவில் போகுது. ஆனால் போலீஸ்காரங்களாம் திமுகனும் வந்து அந்த அம்மா மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம். அது வெல்லும் தமிழ் பெண்களா? ஆனால் இப்போ இந்த மாநாட்டில் வந்து அவ்வளோ லிஸ்ட் அடுக்கியிருக்காங்களே, மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு வந்து உயர்கல்வியில் வந்து இது கொடுத்துருக்கோம், தொகை கொடுத்துருக்கோம், ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இது இல்லை மேடம், அது வந்து அவங்க உண்மையிலேயே வந்து வெக்கப்பண்ணாதான் முதலே சொல்லிட்டேன். நீ வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு குடும்பத் தலைவி ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபான்னு சொன்னல. கவர்மெண்ட் இப்போ 3 வருஷம் வீட்டுக்கு போகிற எத்தனை பேர் கொடுத்துக்கிற? எல்லா பெண்களும் கொடுத்தியே. அதில் வந்து நாம்ஸ் படி பார்ப்போம் நாங்கள், அது யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்கிறேன். என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எலிஜிபிள் இருந்தால் தான் 1000 கொடுக்கணும்னு சொன்னியா? இந்த 1000 கூட அவங்க கொடுக்கல. நம்ம மாண்பு அண்ணன் எடப்பாடியை வந்து சட்டமன்றத்தில் பல தடவை ஃபோர்ஸ் பண்ணி தகராறு பண்ணி அவர்கிட்ட இப்போ ஆர்கியூ பண்ணி தான் அந்த பாதி பேர் கூட கொடுக்கல, 40% கூட கொடுக்கல, 40% கூட 1000 ரூபா கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கணக்கு எடுத்தான், டிசம்பர் மாதம் தரேன், பிப்ரவரி ஜனவரி தரேன்றான். இதுதான் எப்போ கொடுக்க போகிறோன்னு தெரியல. அதான் தளர்வுகள்லாம் வந்து இது பண்ணிட்டு சொல்லுவான், எப்போ கொடுப்பான். நான் அடுத்த மாதம் பிப்ரவரி போனால் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டு போகுது. அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் நாங்கள் வந்தோடனே கொடுக்குறோன்னு சொல்லுவோம். எதை தான் செஞ்சுக்கிறோம்? 520 வாக்குறுதி சொல்லிக்கிறானுங்க திமுகனுங்க. ஸ்டாலின் சொன்னதுக்கு 520 வாக்குறுதி கொடுத்துருந்தாலும் 520 எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிக்கிறாரு? ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற கிடையாது. வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா இல்லையான்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் வந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க. கூட்டத்தை காட்டிலாம் வந்து நம்ம இப்போ வாக்குறுதி சொல்ல முடியுமா மேடம்? கூட்டத்தை காட்டுறது வந்து எல்லாருக்கும் ஒரு திறமை தான். அது வந்து நான் கூட்டன்றதை காட்டிடலாம். அந்த கூட்டத்துக்கு நீ என்ன பண்ண? கூட்டத்துக்கு என்ன பண்ணன்னு சொல்லுங்கள். வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்கிறியே, எத்தனை தமிழ் பெண்கள் வந்து எங்கள் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும் பொழுது கிராமத்துக்கிற பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க கனவு கண்டுன்னு தான் நம்மளாம் டாக்டர் ஆக முடியுமா, நம்ம ஸ்ட்ரெத்து போடணும் போய் டாக்டர் பேஷண்ட் பார்க்க முடியும்னு நினச்சான்ல. அவனுக்கெல்லாம் ஃப்ரீயாக 7.5 பசங்க உள்ளொதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து மெடிக்கல் படிக்க வச்சார், டென்டிஸ்ட் ஆக்கினார், அவங்களுக்கு ஃப்ரீ ஃபீஸ் கொடுத்தாரு, பெரிய அக்காமடேஷன் கொடுத்தாரு, ஹாஸ்டல் அக்காமடேஷன். அதெல்லாம் இவங்களால் பண்ண முடிஞ்சதா? ஒரு ஸ்கீம் அது மாதிரி பண்ண முடிஞ்சதுனால அவர் தான் வெல்லும் தமிழ் பெண்கள். அதில் எத்தனை மகளே இருப்பாங்க? இப்போ 800 பேர் வருஷத்துக்கு அதில் உருவாகிறாங்க. அதில் குறைஞ்சது வந்து 400 பேர் மகளே இருப்பாங்கல்ல, அவங்க தான் வெல்லும் தமிழ் பெண்கள். அவர் என்ன பீகார்காரர் பொண்ணுங்களை கொண்டாந்து மாண்பு அண்ணன் எடப்பாடியாக பண்ணார்? தமிழ் பெண்கள் தான். கிராமத்தில் வந்து படித்தவங்க, சிட்டியில் படித்தவங்க எல்லாம் வந்து அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்க தானே. ஒன்று ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து மாதம் 500 600 ஃபீஸ் கட்டியா படித்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிராமத்தில் படிக்கிற பசங்கள்லாம் ட்ரெஸ்ஸுக்கே கஷ்டம், பாவம், அன்னன்னைக்கு பஸ்ஸுக்கே கஷ்டம். அவங்களெலாம் என்ன பண்ணார்? சரி இவங்க என்ன பண்ணுவோம், அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர், கீழேருந்து வந்தவர். அதனால் இருக்கிற உள்ஒதுக்கீடு 7.5% கொடுத்துட்றேன். வருஷத்துக்கு 800 பேர் படிக்கிறான்ல. இன்றைக்கி ஒரு ஆண்டு 4 வருஷத்தில் 3000-4000 பேர் வெளியே வந்துட்டான்ல. அது 4000 பேருக்கு என்ன செலவாகுதுங்க? அதை ஏற்றுனார்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்க்ளூடிங் அந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு, ஹாஸ்டல் அக்காமடேஷன்லேருந்து புக்கிலேருந்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணார். எந்த ஃபீஸும் கிடையாது. இவன் என்ன பண்ண ஒன்று காட்டுங்க சார். நிகழ்ச்சிலாம் பண்ணுறாங்க சார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சிலாம் பண்ணுறாங்களே, என்ன தான் சொல்ல வராங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து அப்போ சந்தோஷமாக இருக்க மாதிரி தானே சொல்கிறாங்க. இது அப்படி தானே எடுத்துக்கணும் நம்ம? இல்லை, நீ தனிப்பட்ட முறையில் ஒரு அம்மாவை வந்து கேளுங்க, அவங்கள நிறுத்தி ஏம்மா உங்களுக்கு வந்து இந்த பண்ணியிருக்காரு, நீ என்ன உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெல்லும் தமிழ் பெண் சொல்கிறாரு, என்னம்மா நீ வெல்லுங்கிற இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு கேட்கல. அவங்க வந்து எவ்வளோதான் கேவலம் பேசும் அதை தான் ஸ்டாலின் பேசுகிறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, நல்லது போகிறாரு, நீ வந்து என்னையா பண்ண, இங்கே ஒன்றுமே இல்லை, தண்ணி தான் முடங்களை தண்ணி நிற்கிறேன்னு சொல்லி அம்மா பாட்டு பாடுது. இதுதான் அவன் பண்ணது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ன பண்ணிட்டு சொல்லுன்னு கேட்குறேன். தமிழ் பெண்களுக்கு என்ன பண்ணி இது கூட என்ன சொல்கிறான், இனிமேல் பண்ணுவேன்னு சொல்கிற 3 மாதத்துல நீ போயிட போகிறேன். இப்போ பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்டில் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டு போகுது. அவன் பண்ண முடியாது. நீ இப்போ நீ அந்த பாருங்களேன், இப்போ வருஷத்துக்கு வந்து 10,000 12,000 12 லட்சம் வந்து ஏறக்குறைய கொடுத்தாரு லேப்டாப்.
அதில் வந்து பெண்கள் வந்து பாதி பேர் இருப்பாங்கல்ல, அது 1/3 இருப்பாங்கல்ல, ஒரு 4 லட்சம் பேராக லேப்டாப் லேடிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் வெல்லும் தமிழ் பெண்களை நீ 4 வருஷமே ஒன்றுமே கொடுக்காம பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு கொடுக்காம, ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்காம, +2 பசங்களுக்கெல்லாம் கொடுக்காம அலக்கடிக்கிறியே, அது வெல்லும் தமிழ் பெண்களை சொல்லுங்கள். தமிழ் பெண்கள் அவங்க தான் தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க சார். லேப்டாப் தரப்போன்னு சொல்கிறாங்க சார். 520 பேர் வந்து 520 வாக்குறுதி சொன்னாங்க, செய்யணும்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? 500 இப்போ இதே இந்த 1000 ரூபாய் எல்லா குடும்பத்திலையும் கொடுக்குறேன்னு சொன்னார் ஸ்டாலின். சொன்னார், கொடுத்தாப்படியா? ஸ்டாலின் ஒன்றுமே தெரியலைங்க. அவங்க வச்சுக்கிற ஸ்லிப்பே, அந்த எழுதி வச்சுக்கிற ஸ்லிப்பே படிக்கிறது இருந்தாலும் தெரியல, அப்புறம் என்ன இருந்தாலும் தெரிய போகுது? சொன்னது அந்த வாக்குறுதியே வந்தாலும் மறந்துட்டு போயார். அப்படியா நான் சொன்னாலும் கேட்பாரு, கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்னா என்னன்னு கேட்பேன். அந்த அதாவது ஒன்றும் ஒரு பெரிய முதலமைச்சராகவோ ஒரு அறிவு சார்ந்த ஆளாக வந்தாலும் கிடையாது. சும்மா அதெல்லாம் ஏதோ 4 பேர் ஏற்கிறான், அவன் சம்பாதிக்கிறது, அவன் குடும்பம் சம்பாதிக்கிறது இதுதான். நீ சாதாரண பாருங்களேன், வருஷத்துக்கு 10-12 லட்சம் பேர் கொடுக்கணும் லேப்டாப்பு. அது அம்மா ஆரம்பித்து வச்சாங்க. அண்ணன் எடப்பாடியை வந்து கொடுத்துன்னு தான் வந்தார். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியை கொடுத்தது தொடர்ந்து கொடுத்தாரு. ஆனால் இது இவன் நிறுத்திட்டு இல்லை. அவர் கொடுக்கும் பொழுது எவ்வளோ பிரச்சனைங்க. அரசுக்கு வந்து வருமானம் கிடையாது, எந்த வரியும் போடலை, கொரோனா பீரியடு, எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் அவ்வளோ கொடுத்தும் இந்த லேப்டாப் நிறுத்தலை. அவர் தாலிக்கு தங்கத்தை நிறுத்தலை, பெண்களுக்கு அந்த ஸ்கூட்டி பணத்தை நிறுத்தலை, மானிய கொடுத்தல நிறுத்தலையே, தொடர்ந்து கொடுத்து தான் இருந்தார். அப்போ நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ண. தாலிக்கு தங்கம் நிறுத்திட்ட, ஸ்கூட்டி நிறுத்திட்ட, எல்லாமே நிறுத்திட்டு இருந்தார். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போனால் மகளிருக்கு நான் சொன்னேன்ல, அது வந்து அதெல்லாம் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இதுங்க. அதெல்லாம் மகளிர் வந்து ஒரு சென்சிட்டிவான திங்கிங். அதெல்லாம் அது செஞ்சார்ல, அதெல்லாம் எதனா அது ஒன்றும் டெவலப் பண்ணுன்னாரு. அதெல்லாம் எதுவும் குறைச்சிடக்கூடாது, அப்படியே மகளிருக்கு எல்லா பாதுகாப்பு கொடுக்கணும்னாரு. அவர் பீரியடில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் சிஎம் இருக்கும் பொழுதோ, அம்மா இருக்கும் பொழுதோ, ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ரோட்டில் போகிற பண்ணி ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டு பண்ண முடியுமா? இது மாதிரி இந்த மாதிரி மது கலாச்சாரம், போதை கலாச்சாரம், மாத்திரை கலாச்சாரம் இருந்ததா? திருவள்ளூர்ல வந்து வட மாநில இளைஞரை வந்து சிறுவர்கள் வந்து பட்டாக்கத்தியால தாக்கி அது சம்பவத்தை பார்த்தோம். இப்போ இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி செயல்படும் போது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பார்வையா வைக்கப்படுது. எடப்பாடி அவர்கள் கண்டனம் தான் தெரிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதாவது தமிழ்நாடு மொத்தமாக சீரழிஞ்சு கேவலமாக சின்ன பண்ணாம போகணும்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அவன் 3 மாதம் இருப்பான். இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன் தான் அண்ணன் எடப்பாடியார் தான் வந்து சிஎம் வர போகிறாரு. அது ஒன்றும் அது ஆன மாதிரி தான் அவர் மக்கள் அவரை தான் விரும்புகிறான். ஆனால் இது வந்து இந்த போதை கலாச்சாரம் அது வந்து 17 வயசு பசங்க, அவன் வாழ்க்கை ஒன்று எவ்வளோ இருக்குது. அவனுக்கு ஒரு நார்த் இந்தியன் பையனை வெட்டி சிரிச்சின்னு வெட்டுறான். ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு 2 அடியை கோத்தில் 1 அடி அடிச்சுடுவான், 2வது அடியாக நிறுத்திக்குவான். இவன் வெட்டுறானுங்க எல்லாம். இல்லை போதை, கஞ்சா, மது, மாத்திரைங்க சாப்பிட்டு வெட்டுறான். ரீல்ஸ் எடுக்க போகிறான். என்னடா ரீல்ஸு? அது வெட்டி தான் ஒரு ரீல்ஸ் எடுப்பேன். அது அவனுக்கு வந்து அவனுக்கு மெய் மருந்து போகிறான். இன்றைக்கி ட்ரிபிள் கே தமிழ்நாட்டில் உருவாகி போச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. எங்கே பாரு கொலை, எங்கே பாரு கற்பழிப்பு, எங்கே பாரு களவு. என்ன பண்ண முடியும்? கொள்ளை எங்கே போனாலும் கொள்ளை அடிக்கிறான். என்ன காரணம்? அதுக்கு பேசிக் காரணம் வந்து மது, கஞ்சா, மாத்திரை, இந்த மாதிரி என்னென்ன வகை. அவன் கட்சியில் இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தானுங்க. கஞ்சா மிகப்பெரிய மாத்திரையை உருவாக்கினானுங்க, இல்லை இப்போ கடத்தினானுங்க. மாத்திரை, மருந்து அதெல்லாம் கடத்தி போதைப் பொருள்லாம் கடத்தணும் தானே வந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி இப்போ பெயில் வந்துக்கிறான். கட்சியில் இருந்தவன் தானே, அவன் கட்சியில் பொறுப்பில் இருந்தவன். அவர் என்ன பண்ணுவீங்க? அவன் இந்த மாதிரி கட்சி நடக்குது. இந்த இப்போ ஒரு சிஎம் எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் துறை, காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோல். முதலமைச்சர் எப்படி பண்ணணும்? அதை எப்போ நான் ஆனால் எடப்பாடியார் சிஎம் வந்தார், அம்மா வந்து விட்டுருக்கு, அது அப்படியே போயிருந்தது. இப்போ ரீசெண்டாக அவர் தானே முதலமைச்சர் அடக்கணும். யார்? எங்கே இரும்புக்காரங்க? உன் கரமே இல்லை, அப்புறம் எங்கே இரும்புக்காரங்க அடக்கிறது? கரமே இல்லையே இந்த ஆளுக்கு. சும்மா மேக்கப் போடணும், சுற்றிக்கின்னு அதை முன்னாடி 4 கேமரா, பின்னாடி 4 கேமரா, சைடில் 4 கேமரா வச்சுன்னு அவன் ஃபோக்கஸ் காட்ட தான் நேரங்கமாக இருக்குது. வெளி எந்த இரும்புக்காரன் முன்னே நடக்கிற எத்தனை தினம் தான் நடந்துக்குது. என்றைக்கு நடக்காமல் இருக்குங்க? நடக்காமல் நாள் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ கூட காலையில் பார்த்தா டிவி ஓடுது, ஒரு பாட்டி கொலை பண்ணி நான் 1.5 சவரன் நகை 2 சவரன் தூக்கி போயிட்டானுங்க. ஒரு பாட்டி ஒரு வீட்டில் தனியாக கற்பழிச்சு காதில் இருக்கிற தோடு கலத்தின்னு போகிறான். இன்னும் இதெல்லாம் கேவலமாக கேட்குறது. தமிழ்நாடு இவ்வளோ கேவலமாக. அந்த சம்பல் கொள்ளைக்காரன் தான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சம்பல் கொள்ளைக்காரன் தலைவன் ஸ்டாலின், அவங்க பையன் வந்து வழி நடத்துகிறவன், கொள்ளைகள் வழி அவன் தானே.
இவன் எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு மனசாட்சியோ உடல் உணர்வுகளோ இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி தமிழ்நாடுக நம்ம கைதான போலீஸுக்கு நமக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இருக்குது போட்டு விடுவாங்கடா யாராவது? ஒரு நாள் விடலாம், 2 நாள்னா, ஒரு வாரம் விடலாம். அதுக்கு மீறி போகுதுன்னா அப்போ என்னது காவல்துறை எங்கே இருக்குது? காவல்துறை இல்லையே, முதலமைச்சர் இல்லையே, துறையே இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே சார். இப்போ வந்துட்டு புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் திரும்பவும் தொடங்கியிருக்காங்க. எடப்பாடியாருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? அந்த வரவேற்பு பார்த்து இதை வளர்றான்னு தெரியல ஸ்டாலின். அவர் பிரம்மாண்டம் வரவேற்புங்க. முதல் நாள் திருப்பூருக்கு போனார், அதே நாளில் வந்து சோழிங்கநல்லூர். நீங்களாம் அங்கெல்லாம் போனீங்கன்னா, நாங்கள்லாம் போயிட்டு தான் இருந்தோம், உள்ளே கால் வைக்க முடியும், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆரவாரமாக பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க, கட்சிக்காரங்க வராங்க, அவ்வளோ ஆரவாரமாக வராங்க. அவரை பார்த்துட்டா போதும், அவர் பேச்சு கேட்டால் போதும், அவ்வளோ வராங்க. இன்னும் பேசுங்கன்றாங்க. அவர் பேச இன்னும் பேசுனா இன்னும் பேசுங்கன்றாங்க. மகளிர் சொல்கிறாங்க இன்னும் பேசுங்கன்றாங்க. இவங்கிட்ட என்ன ஒன்றுமே கிடையாது. அதை பார்த்தா நான் குழம்பிட்டான். இப்போ மென்டலாக மாதிரி பேசிட்டான் தெரியுறான் அவன். இப்போ அவருடைய எழுச்சி பயணத்தை பார்த்துட்டு, அங்கே கூட்டத்தை பார்த்துட்டு, அவர் பேசுகிற பேச்சு கேட்டுட்டு இருந்தாலும் அவளுக்கு தாங்க முடியல. அண்ணனுக்கு இப்போ சப்ஜெக்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ நேற்று போனால் திருத்தணி போனால் அங்கே விவசாயி ப்ளஸ் அந்த நெசவு தொழிலாளர்கள் அவங்கள நான் என்னென்ன பண்ணேன், வீடு கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு எவ்வளோ மானியம் கொடுத்தேன், அதெல்லாம் பேசுகிறேன். இவன் என்ன பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். நெசவு தொழிலாளருக்கு வந்து அவங்க நெசவு சொசைட்டிலேருந்து தான் நிலத்தை வந்து இப்போ பொங்கலுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க, இலவச வேட்டி சேர கொடுப்பாங்க. அதே 2 வருஷம் குழப்பிட்டானுங்களே, ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. அது அப்பயே தானே இப்போ எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து சொன்னாங்க, இதே அப்படி பண்ணுறீங்க, ஒரு வேட்டி சேர கூட பொங்கலுக்கு கொடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ரகசியம்னு சொல்கிறாங்களே சார். என்ன ரகசியம்? பொங்கல் தொகுப்புக்கு என்னன்னு கேட்டால் ரகசியம்னு சொல்கிறாங்களா? ஏன் மேடம் ரகசியம் சொல்கிறேன்? அதான் நான் சொல்கிறேன், வெக்கம் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு, வெக்கம் இல்லாத முதலமைச்சர், வெக்கம் இல்லாத அமைச்சரவை, வெக்கமே கிடையாதுங்க உங்களுக்கு. சூடு சுரட மனசாட்சிலாம் கிடையாது உங்களுக்கு. என்ன ரகசியம்? நீ கொடுக்க போகிறது மக்கள் கொடுக்க போகிற, இல்லை தனியாக கொண்டு கவரில் போட்டு வீட்டில் கொண்டு போட்டு போயிட போறிய? இப்போ வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் பொங்கலுக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து என்ன கொடுத்தாங்க, 2500 கொடுத்தாங்க. நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொன்ன, 5000 கொடுத்துருக்கணும். அது கூட கணக்கு ஒழுங்காக சொல்ல தெரியல. 2500 கொடுத்துருக்கீங்க, இன்னொரு 1500 சேர்த்து 5000 கொடுக்கணும். அந்த 1500 கொடுத்தாலும் 4000 கூட தெரியல, அவனுக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு இன்னொரு 1500 சேர்த்து 5000 கொடுத்துருக்கலாமே அப்படின்னா அதே சொல்ல தெரியாது ஒரு ஆள். அப்போ நீ 5000 கேட்டல, நீ 4 வருஷம் என்ன கொடுத்துரு பொங்கலுக்கு சொல்லு? ஒன்றுமே கொடுக்கல. அந்த வெள்ளம் வந்து டீ கடையில் ஊற்றுற வெள்ளம் மாதிரி எடுத்து கொடுத்த எல்லாம் மக்கள் எல்லாம் அசிங்கமாக திட்டினாங்க. அதெல்லாம் ஒன்று சூடு அவங்க வீட்டுக்கு காசு சேர்ந்த கமிஷன் தான் சரி, நான் அப்படி பண்ணிட்டு போயிட்டு நீ இப்போ கொடுப்பாங்களா சார்? இப்போ அதான் அவங்க பேசலாம் காற்றோடு போ, தண்ணியில் கூட தண்ணி கூட சேர்த்து வச்சிடலாம், காற்றோடு போகிறது தான். அது சொல்லிடுவான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. 520 வாக்குறுதியில் எத்தனை பண்ணியிருக்கான் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், பத்திரிக்கையாளர். எத்தனை வாக்குறுதி ஒழுங்காக நிறைவேற்றினா சொல்லுங்கள். நீங்கள் பெண்கள் வந்து வெல்லும் தமிழ் பெண் சொல்லி அதுலேயே எத்தனை பெண்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த பெண்களில் வந்து 1000 ரூபா வாங்க கிடைக்காத பெண்கள் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூட்டி கிடைக்காத பெண்கள் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் வந்து தாலிக்கு கிடைக்காத பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் அது எப்படி அவங்களுக்கு தெரியாது என்ன சொல்கிறான்னு சொல்லி? சரி, ஓகே சார். இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா? இப்போ தேர்தல் வேறு வருது, ஸ்ட்ராங்காக இல்லைன்றது தான் நேற்று கூட்டத்துலேயும் வந்து முதல்வர் பேசியிருந்தார். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையா? ஸ்ட்ராங்காக இல்லை தாங்க, எனக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குறோம். அது நல்லா ஜெல் ஆகிருக்குங்க. இவன் சும்மா சொல்லுவான், கிளப்பி விடுவான் அந்த ஆள். ஸ்டாலினுக்கு என்ன, ஸ்டாலினுக்கு ஒரு அளவும் கிடையாது, ஒன்றும் புரியறதில்ல அந்த ஆளுக்கு. கூடக்கிறோம் என்ன கிளப்பி விடுவான். ஏன்னா அவங்க கமிஷன் அடிக்கணும் இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு போயிடறாப்பா நம்ம சம்பாதிக்கிறத இல்லாமல் போயிடுமான்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாங்க இன்னும் ஒரு எங்கள் பொதுச் செயலாளர் எப்படி பேசுகிறாரு. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க, நீ தான் ஸ்ட்ராங்காக இல்லை. அங்கே இருக்கிறது வந்து காங்கிரஸ்காரன் போய் விஜய்கிட்ட பேசுகிற அப்படி, கம்யூனிஸ்ட்காரங்க வந்து இவங்க எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிஜேபி கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் கூட்டணியில் நீங்கள் 2 கட்சி தானே சார் இருக்கீங்க? இல்லை, இன்னும் மகாக்கு கூட்டணி வரணும் பாரு. எங்கள் பொதுச்சாக கரெக்ட் நேரம் காலத்தை அடிப்பார். இவன் எப்படி சீக்கிரட் சொல்கிறான் இருந்தாலும் அது மாதிரி நாங்கள் சீக்கிரட் வச்சுருப்பார் அவர். இது அரசியல் தானே. நீ ஒன்றுமே இல்லை, வெறுங்கை முடியும் உள்ள குண்டுக்குதுன்ற. நாங்கள் வெறுங்கையெல்லாம் கிடையாது, எங்ககிட்ட கையில் உண்மையிலேயே குண்டு இருக்குது, ஆயுதம் இருக்குது, நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த ஆயுதத்தை எப்போ போடுவார். நீ வெறுங்கையை முடியும் உள்ள கையில் குண்டு இருக்குதுன்னு சொல்கிற, நான் பார்க்குறேன், ஓ கையில் குண்டு வச்சுன்னு நினச்சிருப்போம்.
நீ வந்து வெறுங்கையை மூடினுக்கிற, நாங்கள் கையில் ஆயத்தோடு நிற்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர். அதனால் எங்களது பெரிய கூட்டணி வரணும். நீ பாருங்கள், இப்போ இந்த ஆள் சொல்கிறார், ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி. என்னையா கொள்கை கூட்டணி? கம்யூனிஸ்ட்காரர் வந்து 1000 கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? மதிமுக கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? என்ன கொள்கை உங்களுக்கு இது? வேற எந்த கட்சி கூட இப்போ வந்து சேர்ந்துங்கிற அப்படியே கமலஹாசன் அதான் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாரா? பெண்களுக்கு வந்து இது மாதிரி தாலி தங்க கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாரா? சொல்லுங்கள். ஏழைகள் எந்த ரேஷன் கார்டில் ஒழுங்காக இருக்குங்களாங்க? ரேஷன் கார்டில் ஒன்றுமே கிடையாது. சொல்லுவோம் அந்த அடுத்த மாதம் இந்த மாதம் கூட ஒன்றும் கொடுக்க மாட்டோம். தேமுதிக வர வாய்ப்பு இருக்கா அதிமுக கூட்டணிக்கு? அதான் சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலர் எல்லாம் க்ளீனாக வச்சுருக்காருங்க. மெகா கூட்டி ஸ்ட்ராங்காக அடிப்பார். இவன் ஒன்றுமே இல்லாத சீக்கிரம் சொல்லுவோம், நாங்கள் சொல்ல மாட்டோமா? பொதுச் செயலர் சொல்லுவார். அவரெல்லாம் அவர் வந்து அடிமட்டது வந்தவர் மேடம். அவருக்கு என்ன எப்போ என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ ஸ்டாலின் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். இருந்தாலும் எதிர்பார்க்கல. அந்த ஆள் இப்போ அலறாருல. அவர் பேசுகிற பேச்சுலாம் ஒரு சிஎம் பேசுகிற பேச்சு மாதிரி இருக்குது. புடனையில் அடிப்பான்னுவான், அந்த மாதிரி வார்த்தை ஒரு சிஎம் பேசுகிறாரு மதுரையில். அவன் புடனையிலே அடித்து துரத்துவாங்க அப்படின்றான். புடனைன்றது கழுத்தில் அடிக்கிறது, எல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆள் மென்டலாகி பேசுகிறாரு. எங்கள் பொதுச் செயலாளர் டூரை பார்த்து ஆளுக்கு மிரண்டு போயிட்டான் அந்த. அதனால் அவன் சொல்லுவான், எங்ககிட்ட சீக்கிரட் இருக்கும்ல, நீ சீக்கிரட் சொல்கிற என்ன கொடுக்க போகிற? 1000 ரூபா கொடுக்க போகிற, 2000, அதுக்கு என்ன பெரிய சீக்கிரட்டு? மக்களை பண்ண தருது, மக்களுக்கு கொடுக்க போகிற, இதில் என்னங்க சீக்கிரட்? நீ சொல்லுங்கள். ஏன்னா வீட்டு பணத்தை நீ தான் வந்து 10 லட்சம் கோடி வச்சுக்கிறேன், குடும்பம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த 10 லட்சம் கோடி எடுத்தால் கொடுக்க போகிற? அரசு பணத்தில் இருக்கிறத மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்க போகிற, அது என்ன சீக்கிரட் இருக்குங்க? இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர்கிட்ட நீ நான் பேச மாட்டேன், சீக்கிரட்டாக இன்ஜெக்ஷன், என்ன சீக்கிரட் இன்ஜெக்ஷன் போடு? இன்ஜெக்ஷன் தான் போட போகிறாரு, அதில் என்ன சீக்கிரட் கிடக்குதுங்க? இப்போ வந்து டிவிகே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தேமுதிக? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேற சொல்லியிருக்காரு, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும், தாவேக்காக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியும், அப்போது தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தேமுதிக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. ஏன்னா இவங்க வந்து மாநாடு சமயத்தில் தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன் நான். யார் மாநாடு பக்கம் சொல்கிறாங்க? பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. ஒடுங்காத தான் எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்குவார். அந்த அவங்க கட்சி கொள்கை அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க மாநாட்டை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அது ரைட், அது அவங்களுக்கு என்ன அதுன்னு சொல்ல முடியாது. அதில் எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக்குவார். அதில் அண்ணன் எடப்பாடி வந்து அதெல்லாம் க்ளீனாக பண்ணிக்குவார், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா இவங்களும் வந்து இப்போ செங்கோட்டையனும் இது சொல்லியிருக்கும் போது நம்மளுக்கு தோணுது, ஒருவேளை இவங்க அங்கே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. செங்கோட்டை என்ன ஆளுங்களுக்கு தெரியாதாங்க? ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரு கட்சி. அது அந்த ஆள் அதிமுக ஊரில் ரத்தன்றாரு, அதெல்லாம் அந்த மாதிரி ஆள் அங்கே கேவலமான பெரியவங்க. அந்த ஆள் இப்போ அங்கே நீ உட்காந்து என்ன சொல்கிறாரு, இவர் பேர் எவனா கேட்பானாங்க? அங்கே ஒரு ஆதவர்ஜனா ஒருத்தன், அவனுக்கு என்ன தெரியும்? அதிமுக பற்றி அவனுக்குலாம் தெரியுமா? எதாவது அதிமுகவை செமிஃபைனல்லே வின் பண்ணிட்டோம். அதாவது செமிஃபைனல் அவன்லாம் ஒரு மனுஷன், அவங்க அரசியல் வந்து அவனுக்கு தகுதியான ஆளுங்க. அதிமுகன்றது நெருப்பாத்து நீந்திர கட்சி. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்றைக்கி புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் நீ வழிநடத்தி வராங்கன்னு சொன்னால் சாதாரண விஷயம் எழுது. இவன் மாதிரி நேற்று ஓடியாந்து ஸ்டேஜில் நின்றுட்டு அங்கே 40 பேர் செத்தானே இறங்கி ஓடுற ஆள் கிடையாது எங்கள் அதிமுக பொதுச் செயலாளர். நேராக அன்றைக்கி சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பிடித்து முதல் போனது அவர் தாங்க அங்கே போனார். இவன் எங்கே போனான்? அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ அந்த இன்றைக்கி காப்பாற்ற நாங்கள் தானே. அன்றைக்கி பொதுச் செயலாளர் அங்கே எங்கள் பொதுச் செயலாளர் அவர் மாண்பு அண்ணன் இடவேற போவந்தான் இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவனு யாருமே போகலையா? எந்த தாவேக்காரன் எந்த தலைவராக இருந்தான்னு சொல்லுங்கள். அந்த விஜய் ஓடியான்ட்டான் மெட்ராஸு. அவன் ஆதவர்ஜி எங்கே போனானே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டர் போடுறான், இது மாதிரி இளைஞர்களுக்கு புரட்சி ஏற்படும்னு. அது யாரோ மிரட்டினோன்னா உடனே வந்து 1 ஹவரில் அதை வந்து கேன்சல் பண்ணுறான். இதுக்கெல்லாம் ஒரு ஆள், ஒரு லீடரு, இவர் வந்து எங்களை பற்றி பேசலாமா? அதிமுக பற்றி பேசலாமா? அதிமுக பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. இவங்க என்ன ஆள் இருந்தாலும் மெட்ராஸ் பக்கம் வள்ளி அந்த ஆள் ஓடினவன் இன்னும் அந்த பேஸ்கெட் பால் டீம் நடக்குது, அது நடக்குது, இதுன்னு நினச்சி அங்கெல்லாம் ஓடி போயிட்டான். அந்த ஆள் எங்கே வள்ளி தானே. இந்த தேர்தல் போட்டியிலே இல்லைன்னா வர சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே டிவிகேன்றது தான் வந்து அப்பத்துலேருந்து விஜயம் சொல்லிட்டு வராரு. அவங்க தேர்தல் கணக்கு தான் என்ன? இல்லை மேடம், திமுக அவங்க தான் சொன்னால் அதனால என்ன அரசியல் தெரிஞ்சு தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. வரான் 10 நிமிஷம் ஏறி மேடையில் நிற்கிறான், அதுக்கப்புறம் அவன் முடிஞ்சு போச்சு. அது கூட்டத்தை பார்த்து ரசிகர் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க. சூரி இல்லை, நடிகர் சூரி அவர் கூட மவுண்ட் ரோடு வராருன்னு சொல்லி பாருங்கள், அங்கே உடனே ஒரு அரை மணி நேரத்தில் 5000 பேர் சேர்ந்துருவோம். அதுக்காக நான் வந்து நான் இப்போ பெரிய தலைவர் சொல்கிறத
திமுகவுக்கு இவருக்கு என்ன அது நீ என்ன போட்டுக்கோ, திமுக நீ சண்டை போட்டுக்கோ, அடிச்சியோ உடச்சியோ. அது அண்ணா திமுக கூட எனக்கு ஈக்குவலன்னு சொல்கிறதுக்குலாம் அந்த தகுதியே கிடையாது. அதெல்லாம் அந்த பேசவே கூடாது. உனக்கும் திமுகன்னா நீ ஒரு ஊழல் அவங்க ஒரு ஊழல் நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா ஊழல்வாதி தானே கூட வச்சுக்கிற. யார் அந்த ஆதவாஜினா ஊழல் தானே. அவன் என்ன பெரிய ஆதவாஜினா அம்பானி மாதிரி, அதானி மாதிரி, டாடா பிர்லா மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவன் லாட்டஸ்ட்டு வெளியே வெளியே வந்தானுங்க. அவன் மக்கள் பணத்தை சுரண்டி, ஏழை மக்களை சுரண்டி அவங்ககிட்ட வந்த காசு தான் ஆதவாஜினா வச்சுக்கிறான். என்ன வச்சுக்கிறான் அந்த இருக்கிற அவன் திமுக விஜயை ஒழிச்சிடுவான். முதல்ல திமுகவுக்கு போனான், அங்கே பணத்தை செலவு பண்ணான். ஏன்னா பணம் என்னது, இந்த சம்பாரிச்ச பணம் கிடையாது, இல்லை சொல்கிற பணம் தான், லாட்டரியில் வர பணம் தானே இது. ஏழை மக்கள் பணம். அங்கே பார்த்து எம்பி சீட்டு கேட்டான், கொடுக்க மாட்டானுங்க. வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவர்கிட்ட திருமாவளவங்கிட்ட போனான். அவர்கிட்ட போய் என்னென்னோ பண்ணி பார்த்தான், பணம் செலவு பண்ணி பார்த்தான். அங்கே அது தேரல. ஏன்னா அவங்க கீழேருந்து வந்தவங்க விடுவாங்களா, இவனை வெளியே வந்துட்டான். இப்போ விஜய்கிட்ட வந்துடான். விஜய் ஒழிக்காத போக மாட்டான். செமிஃபைனலில் இவன் தான் ஜெயிச்சுருக்கேன்னு சொல்கிறேன். என்ன செமிஃபைனல் உனக்கு தெரியும்? நீ ஆட்டத்துலேயும் ஒன்று இறங்கலையே. செமிஃபைனலாக ஃபைனலானது நீ இன்னும் ஆட்டத்தில் ஆனதானே தெரியும். எங்கள் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியை பற்றி உங்களுக்கு தெரியல ஒன்றும். அதான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதுக்கு உதயநிதிக்கு ஒரு பதில் சொன்னார், தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அது மாதிரி இது இவன் ஆதவாஜினா எங்கள் அண்ணா திமுக போய் பேச, இவங்க அண்ணா திமுக என்ன தெரியல, அவ்வளோதான். அண்ணா திமுக கருணாநிதியே தூக்கி சாப்பிட்டு வந்த கட்சி இது. இவெல்லாம் எந்த மூட. செங்கோட்டையன் இந்த ஆண்டுகளை குறிப்பிட்டு பேசுறாரு. 1972 இந்த மாதிரி ஆண்டுகளை குறிப்பிட்டு பேசுறாரு. இது திரும்பவும் ஒரு புரட்சிகரமான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு தாவேக உருவாக்குறது இப்போ தேர்தலை சந்திக்க போகுது அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்க. அப்படி ஆண்டுகளை குறிப்பிட்டு பேசும்போது நம்ம ஒருவேளை அந்த வருஷம் போல் இந்த வருஷம் வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு கேள்வியை கேட்க தோணுது. செங்கோட்டன் அதான் மனநோயாளி ஆகிட்டான். இருந்தாலும் 72லேருந்து கம்பேர் பண்ணி தாவேக்காவை பேசுகிறையே, அதான் மனநோயாளி. மனநோய் இப்படி தான் பேசுவாங்க. இருக்கிற தாவுக்கு வெள்ளை அடிச்சுன்னு தெரிய வேண்டியது தான். அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றுமே எவனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி நின்று பேசினிருப்பான், திரும்பி பார்த்தா எவனையும் இருக்க மாட்டான். அது மாதிரி தான் அந்த ஆள். என்ன புரட்சி நீ பண்ணிட போகிற? என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்றைக்கி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், இல்லை 3 பேர் எல்லாம் கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தார். அம்மா காப்பாற்றினாங்க. இன்றைக்கி வளர்த்துனாங்க அம்மா. இன்றைக்கி காப்பாற்றுறது யார்? இவர் தானே. நீ அங்கே போய் நின்று அந்த 72 பண்ணேன், 77 பண்ணேன், அதெல்லாம் எவன் உன்னை பார்ப்பான்? 72ல் எத்தனையோ கட்சி கோடான லட்சம் தொண்டர்கள் இருக்கிறான். அதெல்லாம் ஒரு ஆள் நீ, அவ்வளோதான். யாருமேங்க ஒரு இருக்கிறதால தான் உனக்கு மரியாதை. நன்றிலாம் ஒரு கட்சி இவ்வளோ பெரிய இயக்கத்தை விட்டு நீ வெளியே போகிற. உனக்கு இந்த முகவரி கொடுத்த செங்கோட்டையும் ஒரு முகவரி கொடுத்ததே அதிமுக தானே. அப்புறம் அங்கே போய் பேசுகிறேன் 72 அப்படி இருந்துச்சு, 77 அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அம்மாவோட ஃபோட்டோலாம் வச்சுட்டே இருக்காரு பாக்கெட்டில். அப்போ இதெல்லாம் காமிக்கும் போது அதிமுக தொண்டர்கள் அந்த பக்கம் போக மாட்டாங்களா? செங்கோட்டையும் அதிமுக தொண்டரில் செங்கோட்டைக்கிட்ட போகணும்னு சொன்னிருந்தாங்கல்ல, விஜய்கிட்ட சேர்ந்தா பாருங்க. அந்தால அன்றைக்கி 10,000 பேர் வந்துக்கணும், இல்லை 1,00,000 பேர் வந்துக்கணும். என்ன எத்தனை பேர் போனோம்? 5 பேர் கூட்டி போனோம். வண்டி 2 வண்டியில். இந்த ஆள் ஒரு காரு கூட பின்னாடி ஒரு காரு. இதை 5 பேர் தான் கூட்டி போனேன். 5 பேர் நீ தனியாக பார்த்த விஜய். அந்த 5 பேர் அப்புறம் தான் பார்த்தேன். எத்தனை பேர் வந்துட்டாங்க உங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ அந்த ஆள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் ஜெயன்னு எப்பயுமே கூட்டம் பண்ண ஒரு தொகுதி கோபி செட்டிப்பாளையத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? விஜய்கிட்ட கூட்டமே ஒரு ரசிகர்கள் கூட்டம். அவன் எப்படி திரும்பானோ அது விஜய்க்கு தெரியாது. அதிமுக விட்டுருங்க, அதிமுக இவெல்லாம் கம்பேர் பண்ணி விட்டு நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்க. ரசிகர்கள் வச்சுருந்த கட்சிக்காரங்க யார்? சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், அவங்களாம் கட்சி ஆரம்பிக்கலையா? நிலைமை என்னாச்சு? அந்த பக்கம் சிரஞ்சீவி ஆந்திராவில் கட்சி ஆரம்பிக்கல, அவர் நிலைமை என்னாச்சு? எல்லாம் சும்மா யாரும். நான் தான் சொன்ன நடிகர் சூரிய வந்தால் கூட ஒரு மவுண்ட் ரோடு நிறுத்தி பாருப்பா, நடிகர் சூரிய வந்துட்டார்னு சொன்னால் 1 ஹவரில் 5,000 பேர் 10,000 சேர்ந்துருவான். அதெல்லாம் அவன் கட்சி அவனுக்கு ஆதரவான்னு சொல்கிறது. ரசிகர் கூட்டம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவன் சொல்லுவான், அவன் ஈரோடில் நான் கூட்டம் கண்ட்ரோல் பண்ணேன். கூட்டம் கண்ட்ரோல் ஆகலை. கரூரில் பார்த்துட்டான் பாதி பேர். ஒன்று அங்கே என்ன பாருறான், அதை பார்த்து நேராக பார்த்தா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அன்றைக்கி கூட ஒரு அம்மா சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் பேட்டியில் சொன்னாங்க, நான் நேராக பார்த்துட்டேன், எனக்கு என்ன இழப்பம் தான் பரவாயில்ல, அவர் நேராக அது போதும். அந்த அம்மா கட்சின்னு சொல்ல நான் அவர் ஓட்டு போடலாம் கிடையாது, நேராக பார்த்துட்டேன், அவ்வளோதான். ஒரு ரசிகை நேராக பார்த்துருச்சு, அவ்வளோதான். அந்த அம்மா நான் சொல்லாத, அந்த அம்மா தான் சொல்கிறாங்க பேட்டியில். நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்களா? அப்படிங்கும்பொழுது இது எதுவும் நீ எப்படி எடுத்துக்கீங்க? நீங்கள் சொல்லுப்பா. எல்லாமே எம்ஜிஆர் ஆக முடியுமா? எல்லாமே புரட்சி அம்மா ஆக முடியுமா?
எல்லாமே புரட்சி தலைவர் மாண்பு அண்ணன் எடப்பாடி ஆக முடியுமா? அவர் எவ்வளோ நிர்வாகத்தை நிறுத்தி அப்படியே கொண்டாரு, எவ்வளோ தொந்தரவுங்க, எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ துரோகங்கள், எல்லா துரோகங்களும் கடைசி துரோகம் செங்கோட்டையன். இதெல்லாம் தாங்கி தானே கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங் கொண்டாடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்க ஒன்றும் கிடையாது. சும்மா வந்தோமா போனோமா பேசிட்டு ஓடணும். இப்போ இந்த நிர்வாகத்தை நடத்த எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு நடத்தவங்கள தான் தெரியும். நான் வந்தே சொல்லிட்டு போனாங்களா அப்போ எனக்கு என்ன சொல்லுங்கள்? அது மாதிரி தான் அவங்களாம். நிர்வாகன்றது ஒரு அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இன்றைக்கி நடத்துகிறாருனாங்களே அவருக்கு எவ்வளோ துரோகங்கள், எடப்பாடி அண்ணனுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ சதி, இதெல்லாம் தாங்கியது தானே அவரெல்லாம் வென்று தானே இன்றைக்கி கட்சி நடத்திருக்கிறாரு. அப்புறம் இப்போ அவர் மீட்டிங் போகிறாரு இல்லைங்களா, ஒவ்வொரு தொகுதிக்கு கொண்டு மாவட்டத்துக்கு கொண்டு வரதில்லை, தொகுதி ஒன்று நடத்துகிறாரு. அங்கேயே எவ்வளோ லட்சக்கணக்காக கூட்டம் வரோம். அங்கே 10 போலீஸ் போடுறோம். இப்போ தான் இந்த கரூர் மாவட்டத்துக்கு கோர்ட்டில் மாண்புமிகு நீதியரசர்கள் சத்தம் போட்ட பின்னாடி தான் அவங்க கண்டித்த பின்னாடி தான் இப்போ போலீஸ் ஓரளவுக்கு போலீஸ் அனுப்புகிறோம். அதுவும் போலீஸ் வராத கட்சிக்காரனே அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தான். கண்ட்ரோல் பண்ணி அவர் கரெக்டாக இப்படி பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதா? இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது, இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களே, பொதுமக்கள் எவ்வளோ வந்துருக்கா, எவ்வளோ மகளிர் வந்திருக்காங்க, யாருக்காக ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துக்குதா? எந்த மகளிருக்காவது ஒரு சின்ன தவறான செயல் நடந்திருக்குதா? அது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகம் அப்படி நடத்துகிறார் அவர். பொதுச் செயலாளர் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், மகளிர்லாம் இப்படி இருக்கணும், யாரும் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நல்ல ஆளை போட்டு அவங்க மகளிர் வரும்பொழுது அவங்க கூட கூட்டிடணும், கொண்டு விடணும், பஸ்லாம் கரெக்ட் டைமுக்கு விட்டுறணும், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். 8 மணிக்கு ஷார்ப்பாக வருவார், வண்டியில் நிற்பார். இவனுங்களாம் என்ன தெரியுன்றதை பற்றி சொல்லுங்க. அவரெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. இவனுங்க 72 செங்கோடைங்க 72 தான் சொல்லி தெரிய வேண்டியதான். கடைசியில் பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சால் திரும்பி பார்த்தா யாருமே போதும், அந்தளவு மட்டும் தான் வச்சு போகிறான். அவர் அடுத்து எந்த கட்சி போகலாம்? சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியில் போய் மன்னிப்பு கேட்டு வந்து அப்படி சேர்ந்துக்கலான்னு தான் வர போகிறோம். கொஞ்சம் வேணால் பாருங்கள் என்ன. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி மேடம்.